மக்களை வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்க பார்க்க போறது இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன உஸ்தாத் பகத் சிங் அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்துல பவன் கல்யாண் லீடா நடிச்சிருக்காரு. அவரோட சேர்ந்து ஸ்ரீலீலா, ராஷி கண்ணா, பார்த்திபன், கௌதமி இப்படின்னு ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் ஹரிசங்கர். இந்த படத்துக்கு மியூசிக் போட்டவர் தேவி ஸ்ரீ பிரசாத். அடுத்து தமன் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிருக்காரு. இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் தெலுங்கானா சிஎம்மா இருக்கிற KS ரவிக்குமார் மேல ஒரு ஷூட் அவுட் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்திபன் வந்து அதுல சிஎம்மா வராரு. இவரு தான் படத்தோட வில்லன். பார்த்திபனோட ரெண்டாவது பையன் ஒரு பார்ட்டி பண்றதுக்காக ஃபாரஸ்ட்டுக்கு போறாரு. இங்க பவன் கல்யாண் அவரை கடத்தி வச்சுட்டு பார்த்திபன் வந்தாதான் விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எதுக்காக அப்படி சொல்றாரு? அவருக்கும் பார்த்திபனுக்கும் என்ன சம்பந்தம்? இப்படி கடத்தி வச்சிருக்காரு, அவர் போலீஸா இல்ல வில்லனா? ஸ்ரீலீலாவும் ராஷி கண்ணாவுக்கும் என்ன ரோல் இருக்குது இந்த படத்துல? இப்படி பல கேள்விகள் இருக்கிறதுக்கான விட தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு ஆக்ஷன் டிராமா ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு மொதல் பாசிட்டிவா தோன்றது பவன் கல்யாணோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான். ஆஸ் யூஷுவல் மிரட்டி இருக்காரு. ஃபைட்டா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும் அண்ட் டைலாக் டெலிவரியா இருக்கட்டும், எல்லாத்திலுமே கலக்கிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஒன் மேன் ஷோவா இந்த படத்தை மொத்தமா தாங்கியிருக்காரு. அடுத்த பாசிட்டிவா தோன்றது ஸ்ரீலீலா ஒரு எக்ஸ்டர்னல் கேமியோ மாதிரி தான் பண்ணிருக்காங்க. பட் ஆனா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஃபைட் கோரியோகிராஃபி ரொம்பவே நல்லா இருந்தது. ஏன்னா படத்துல ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. இந்த பிஜிஎமும் வழக்கம் போல தமன் வந்து உயிரை கொடுத்து போட்டிருக்காரு. ஓஜில எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த படத்துலயும் இருக்குது. கொஞ்சம் கம்மியா வேணா இருக்கலாம், பட் நல்லாவே இருந்தது. இந்த சினிமோட்டோகிராஃபியும் நல்லாவே இருந்தது. இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு மொதலிட்டிவா தோன்றது கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு அதர பழைய கதை தான், வேற புதுசா எதுவுமே இல்ல. அண்ட் இது தெரி ரீமேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பெர்ஃபெக்டா ரீமேக் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் நிறைய சீன்ஸ் வந்து ரீல இருக்கிற மாதிரியே தான் எடுத்து வச்சிருக்காங்க. லைட்டா உருவி இருக்காங்க சில சீன்ஸ்லாம். ரொம்பவே வீக்கான ஒரு வில்லன். பார்த்திபனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெருசா ரசிக்கும்படியாவும் இல்ல. அண்ட் அந்த வில்லனோட கேரக்டரும் ரொம்ப வெயிட்டேஜாவும் இல்ல. இவரு போக வசவசன்னு வில்லனா வராங்க, அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு துவம்சம் பண்றாரு. அதுல எந்த லாஜிக்கும் இல்ல. இந்த ஸ்ரீலீலாவோட லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே கிரிஞ்சா இருந்தது. அண்ட் ராஷி கண்ணா இந்த படத்துக்கு எதுக்கு இருக்காங்க அப்படின்னே தெரியல. ஏன்னா ரொம்ப கம்மியான ரோல, பெருசா வெயிட்டேஜும் அவங்களுக்கும் இல்ல. இந்த மாஸ் ஏத்தணும் அப்படிங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு சீனு டைலாக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. பெருசா அந்த கதையோட ஒட்டவே இல்ல. வைக்கணுமே அப்படின்னு வச்ச மாதிரி தான் இருந்ததை தவிர அதுல ரசிக்கும்படியா எதுவுமே இல்ல. காமெடியும் பெருசா கிளிக்கே ஆகல. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா பவர் ஸ்டார் பவன் கல்யாணோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் தவிர இந்த படத்துல வேற எந்த பாசிட்டிவ்ஸுமே இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிலோ ஆவரேஜான மூவி தான். பவன் கல்யாண் ஃபேனா இருந்தீங்கன்னா வேணா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்களே தவிர மத்த காமன் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பா இந்த படம் பிடிக்காது. கேஸ் இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.